மக்களுக்கு கொடுக்கிறது முட்டை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லோட்டஸ் லோகேஷ் தமிழன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாடு முழுவதும் 0 அப்படின்ற போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2026 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ரூபாய் நிதி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்றதுதான் அவங்களுடைய ப்ரொபகண்டா. ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு அதுல பேர் போடாம எங்கெங்க ஒட்ட முடியுமோ அங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ தமிழ் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப 2026ல என்ன பட்ஜெட் கொடுத்திருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு அதுல என்ன பயன் இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா, முதல் இது 10,000 கோடி எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல இருக்கவங்க கூடியவங்க பயன்படுறது கொடுத்திருக்காங்க. எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல லோன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சொன்ன அதே 2026 பட்ஜெட்ல முட்டைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த முட்டை அப்படின்றதுலதான் பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல அலோகேட் பண்ணிருக்காங்க. நிதியமைச்சர் சொன்னாங்க, நாடு முழுக்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ சிறு தொழில் செய்யறவங்களுக்கு லோன் கொடுக்கறது. இப்ப அந்த எம்எஸ்எம்இன்றது டெல்லியில இருக்க தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் பயன்படுறாங்களா? சிறு தொழில் செய்யறவங்க மட்டும்தான் பயன்படுறாங்களா? நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை இருக்கக்கூடிய அனைத்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சிறு சிறு தொழில் செய்யறவங்க பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்றாங்களே, ஈஸியா லோன் வாங்குறாங்களே, அதுல ஸ்கீம் எல்லாம் இருக்கு, முத்ரா லோன்ஸ், இதெல்லாம் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ₹1 கூட வரலையா? அது என்ன முட்டையா? அப்ப இது 0வா? என்னுடைய முதல் கேள்வி. அடுத்ததா ரெண்டாவதா ஒரு கேள்வி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கு. அது என்னென்ன ஸ்கீம் எல்லாத்தையும் நான் சொல்றேன். 2100 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு, ஊரக வேலை வாய்ப்புக்கு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2100 கோடி ரூபாய் என்ன முட்டையா? இப்ப சுக்குநூறா உடைக்க போறாங்க. ஊர் ஃபுல்லா முட்டை முட்டைன்னு ஓடிட்டு இருக்கீங்க இல்லையா? உண்மையாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு முட்டை தான் கொடுக்குதா, இல்ல எந்த மாதிரியான நன்மைகள், எவ்வளவு நிதி கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் முதல்ல பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துல அனைவருக்குமான வீடு, நகர்ப்புறத்துல இருந்து கிராமப்புறம் வரைக்கும் அனைவருக்குமான வீடு. இந்த திட்டம் நேரடி நிதி உதவி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்ப அந்த நிதி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் வீடு கட்டியிருக்காங்க. மோடி ஐயா வீடு அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா. அப்ப அதெல்லாம் என்ன முட்டையா? அடுத்து என்னுடைய கேள்வி, அதே வீடு ஜல்ஜீவன் திட்டம், வீட்டுக்கு வீடு தண்ணீர் கனெக்ஷன், வாட்டர் பைப்லைன், இந்த திட்டத்துக்கான நிதி எங்க இருந்து வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே வருது. அப்ப அது என்ன முட்டையா? அடுத்து நான் கேட்க போறது, பிரதான் மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டம், PMGSY. இந்த திட்டத்தின் மூலமா கிராமப்புறங்கள்ல இருந்து எல்லா நகரங்களுக்கும் நல்ல சாலை வசதி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய திட்டம் தானே. இதுல இருந்து வரக்கூடிய பணம் என்னாச்சு? இந்த பணம் என்ன முட்டையா? அடுத்ததா 5வதா நான் கேட்க போறது, கிராமப்புறங்கள்ல எல்லா கிராம மக்களும் பயன்படுற அளவுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்தது. இப்ப 125 நாள் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணீங்க, 100 நாள் வேலை திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் நிப்பாட்டிட்டாங்க, மோடி ஐயா நிப்பாட்டிட்டாருன்ட்டு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி 2100 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுச்சு. அப்ப அந்த பணம் எல்லாம் வாங்கினீங்களா? அதெல்லாம் என்ன முட்டையா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத், PMJAY, ஏழைகளுக்கு இலவசமான மருத்துவம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ள. இந்த ஸ்கீம்ல இருந்து வரக்கூடிய பணம் எங்க இருந்து வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தானே வருது. அப்ப அது என்ன முட்டையா? மக்களே, இப்ப நீங்க இத்தனை திட்டத்தை பார்த்திருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை நான் சொன்னதெல்லாம் கம்மி தான். இதை வச்சு உங்களுக்கு நீங்க கணிச்சுக்கலாம் எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரம் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்றத மக்கள் நீங்க தான் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப நான் சொன்ன அனைத்து திட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா நேரடியான நிதி உதவி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. இத்தனை திட்டங்களும் கொடுத்து அழகா நமக்கு ₹1 கூட வரல, முட்டை தான் வருது அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன ஒரே அர்த்தம்னா, பூரா நிதியை வாங்கிட்டு அவங்க பாக்கெட்ல போட்டு மக்களுக்கு கொடுக்கறது முட்டை அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால மக்கள் நல்லா சிந்திச்சு வரக்கூடிய தேர்தலில்
நல்ல ஒரு முடிவை எடுத்து நல்லாட்சி மலர வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.